அண்ட் ஸ்டோர் டுடே எபிசோட் மயில் இருந்துட்டு பார்த்தீங்களா மாமா, பழனி சித்தப்பாவும் புதுசாக ஒரு கடையை ஆரம்பிக்க போகிறாரு. ஆனால் இதில் ஏமாளி யாருன்னா நீங்கள் தான்றாங்க. எல்லாத்துலேயுமே அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கிறீங்க, ஃபுல்லாகவே நீங்கள் வேஸ்ட்டு தான்றாங்க. போதும் நிப்பாடுறியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இல்லை மாமா, இருக்கிறத சொன்ன, நீ ஒன்றும் இருக்கிறத சொல்ல தேவையில்லைன்றாங்க. நீ எப்படி இருக்கணுன்றதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அதை நீ எனக்கு ஒன்றும் தேவையில்லாமல் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. ஏமாம்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுங்க, கோவப்படாமல் வேணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னுவாங்க. ஒழுங்காக போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. வரவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்டலாம் நிறைய ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க மயிலுடைய அப்பா. உடனே அவங்க போனதுமே, இங்கே பாருங்க கடையில் ஒழுங்காக இருங்க, அதை விட்டு சும்மா அவங்க கிட்ட வளன்னு பேசிட்டு இருக்காதுவாங்க. நம்ம ஏன் மயிலுடைய ஆதார் கடை இவங்க கூட கேட்கக்கூடாது? மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? இல்லை, மயிலுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கு. அப்படியான்றாங்க. ஆமாம், ஆனால் அதுக்கு அவளுடைய ஐடி ப்ரூஃப் வேணுமா? அப்படியே மாப்பிள்ளன்றாங்க. உங்ககிட்ட இருக்குது, அதில் என்கிட்ட இருக்கு ஆதார் கார்டா? இருக்குன்றாங்க. என்ன இங்கே வச்சுருந்தான்னு தெரியல, என்ன இங்கே வச்சுங்க, பரிசு எங்கன்னு தெரியலன்னு. கிடச்சிருச்சு, இதில் எனது இருக்குது, பாக்கி இது இருக்குது, மயிலுது இருக்குது, இதோ மயிலுது அப்படின்றாங்க. கொடுங்க மாமான்றாங்க. அந்த சர்ப்ரைஸு மயிலுக்கு தெரியக்கூடாது மாமா. தெரியாது, பரவாயில்ல, என் மயிலை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷம் தான்றாங்க. கொடுக்கலான்னு போகும்போது மயில் வந்துடுவாங்க. என்னாச்சு மாமா? இல்லை மயில் வர அப்படின்ட்டு மறுபடியும் அவங்களே வச்சுப்பாங்க. என்னப்பா இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? அதுவாம்மா, கடை வியாபாரம் எப்படி போகுதுன்னு மாப்பிள்ளை விசாரிச்சுட்டு இருந்தாரு, இவர் அப்படி விசாரிக்கிறவர் கிடையாது அப்படின்னு மயில் திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் மயில் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கவும் அந்த ஆதார் கார்டை சரவணன் கேட்டு அவங்க மாமா கொடுத்துட்றாங்க. சூப்பர் மாப்பிள்ளான்றாங்க. சரி, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டு அவங்களுடைய பிறந்த தேதியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னோட வயசில் 2 வருஷம் பெரியவளா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. 30 வயசு ஆகிவளுக்கும் அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ பாண்டியன் வராங்க. டேய் சரவணா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆதார் கார்டு பேக்கெட்டில் வச்சுட்டு, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான் பேசலான்னு வந்தேன். அப்படியே இடான்றாங்க. சரி, கடையில் இருக்காங்க மயிலமுடைய அப்பாவோ சிவா போகலான்ட்டு போகிறாங்க. அப்பா, நான் மயிலை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்ப்பா. சரிடானுவாங்க. மயில் கொஞ்சம் வெளியே போகலாமா? எதுக்கு மாமா? ஏமா அவன் கூப்பிட்றான், போயிட்டு தான் மாமா. சரிங்க மாமான்றாங்க. மாப்பிள்ளை உனக்கு எதுவும் சர்ப்ரைஸ் வச்சிருக்காருமா? என்னப்பா சர்ப்ரைஸ்? தெரியலம்மா. சரிப்பா, போயிட்டு வரேன்றாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து, மாமா ஏதோ சர்ப்ரைஸ்ன்ட்டு அப்பா சொன்னார், என்னதுன்றாங்க. அதுக்கப்புறமா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உன்னுடைய ஆதார் கேட்ட கொடுக்கல, இன்னும் என்னென்ன விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கு, புரியல மாமா. என்னென்ன விஷயத்த மறைச்சிருக்கு? குழந்தை விஷயத்தில் மறைச்சேன், அதுக்கப்புறம் படிப்பு கம்மின்ற விஷயத்த மறைச்சேன், இன்னும் என்னென்ன விஷயம் மாமா? 2 விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தில் போய் சொல்லலை மாமா. கன்சீவாக இருந்து போனது உண்மைதான் மாமா அப்படின்வாங்க. சரி, உன்னுடைய ஆதார் கார்டு ஏன் கொடுக்கல? என்னோட வயசு அதிகமாக? இல்லையே மாமா, போதும் நிப்பாட்டுட்டு ஆதார் கார்டை மயில் கிட்ட காமிக்கிறாங்க. என்னோட வயசில் பெரியவடி, யார் கொடுத்தது இது உன் அப்பா கிட்ட இருந்தால் வாங்கினேன், இப்படி ஒரு கேவலமானவளாக இருக்கட்டும் கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக உன்னை நம்பினானே, அடுக்கடுக்கா பொய் மேலே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கேன், நீ எல்லாம் என்னடி ஜென்மம் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அம்மா, உங்களோட விட வயசில் 2 வருஷம் பெரியவ தான் அப்படின்ட்டு வயிற்று அப்படி சொல்லிடுவாங்க. சரவணன் கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.